ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்ப்போமா. இன்றைக்கி வெஜிடபிள் உப்புமா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள், சிம்பிளாக பண்ணியாச்சு. சண்டேனால் பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணியாச்சு பாருங்கள். இது நீங்கள் கொஞ்சம் நல்லா பொழுப்பாக வரணும்னா நீங்கள் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும். ஆயில் நீங்கள் விட்டு பண்ணுறத விட ஃபைனலாக ஒரு டச் நீங்கள் கீ விட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் பூ இருந்தாலும் தேங்காய் பூ துருவி போடுங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கின்னு சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்ப்போமா. இன்றைக்கி வெஜிடபிள் உப்புமா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள், சிம்பிளாக பண்ணியாச்சு. சண்டேனால் பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணியாச்சு பாருங்கள். இது நீங்கள் கொஞ்சம் நல்லா பொழுப்பாக வரணும்னா நீங்கள் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும். ஆயில் நீங்கள் விட்டு பண்ணுறத விட ஃபைனலாக ஒரு டச் நீங்கள் கீ விட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் பூ இருந்தாலும் தேங்காய் பூ துருவி போடுங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கின்னு சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.